குட்டி கதைகள் 8 நல்ல சகுனம். அனைவருக்கும் அன்பான இனிய தமிழ் வணக்கங்கள். ஒரு ஊர்ல ஒரு அரசனுமே வாழ்ந்து வருகிறார். அந்த அரசனுக்கு சகுனங்கள், நல்ல நேரம், கெட்ட நேரம் அப்படின்ற விஷயத்துல எல்லாம் பயங்கர நம்பிக்கை இருக்கு. அந்த அரண்மனையிலும் ஒரு சோதிடருமே இருக்காரு. ஒரு நாள் இப்படிதான், அரசே, அதிகாலை எழுந்தவுடன் 2 காக்கைகளை ஒன்றாக பார்த்தால் நாள் சிறக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டி விடுகிறார் மன்னனுக்கு இந்த சோதிடர். மன்னனும் இதை நம்பிவிட்டு சேவகனை அழைத்தான். காலையில எங்கேயாவது நீ 2 காக்கைகளை தென்பட்ட உடனே என்கிட்ட நீ வந்து சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டனா உனக்கு நான் ஒரு பரிசு தருவேன் அப்படின்னு சொல்லிவிடுகிறார். இதை கேட்டதுக்கு பிறகு தினமும் பொழுது விடியும் முன்னே சேவகனும் தெருவில் அலைய தொடங்கி விடுவான். அப்படி போகிற வேலையில தான் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அரண்மனைக்கு பக்கத்து தெருவில் 2 காக்கைகள் ஒன்றாக அமர்ந்திருப்பதை கண்டான். அடடா, நல்ல சகுனம், இதை மட்டும் போய் நம்ம மன்னர்கிட்ட சொல்லிட்டோம்னா நமக்கு கண்டிப்பா பதவி உயர்வு கொடுப்பார் அப்படின்னு மகிழ்ச்சியோட மூச்சிறைக்க ஓடி வந்து மன்னன் கிட்டையுமே இந்த விபரத்தை சொல்கிறான். இதை கேட்டு துள்ளி எழுந்த மன்னன் அடடா அப்படின்னு சொல்லிட்டு சேவகனுடனுமே அந்த இடத்திற்கு ஓடி வருகிறார். ஆனா இந்த சேவகனுடைய நேரமோ என்னமோ தெரியல, அந்த 2 காக்கைகள்ல ஒரு காக்கை பறந்து போய்விட்டது. மன்னனுக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறமா மூக்குக்கு மேல கோபம் வந்து விட்டது. தளபதி அழைத்து இந்த பொறுப்பற்ற சேவகனுக்கு 10 கசையடி கொடுங்கள் என்று உத்தரவிட்டான். சேவகன் சிரிக்க ஆரம்பிச்சு விட்டான். இடுக்கண் வருங்கால் நகுக என்று படித்து புரிந்து வைத்திருந்தவன் போலும் மன்னனுக்கு இன்னமும் கோபம் வந்துருச்சு. அதாவது நம்ம கோபமா இருக்கும்போது யாராவது சிரிச்சாங்கன்னா இன்னும் கோபம் வரும் இல்லையா, அதே போலதான் இங்கும் நடக்கிறது. கோபம் வந்ததற்கு அப்புறமாக மன்னர் சொல்கிறார், நீ சிரித்ததற்கு மட்டும் இப்போ நீ காரணம் சொல்லல, இன்னும் 10 அடி சேர்த்து கொடுக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். இதற்கு சேவகன் சொல்கிறார், மகா மன்னரே, இன்று நான் தானே காலையில 2 காக்கைகளை ஒன்னா பார்த்தேன், நான் மட்டும் தானே பார்த்தேன், கை மேல் பலன் கிடைத்து விட்டது அல்லவா அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டதற்கு பின்பு மன்னருக்கு சுருக்குன்னு ஊசி குத்துனது போல ஏதோ உரைத்தது. சோதிடருக்கு கூட உடம்பு வீங்கும் அளவுக்கு அன்று பலன் கிடைத்தது. குழந்தைகளா, இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது? மூட நம்பிக்கை மூட நம்பிக்கையே. எது நடக்க இருக்கிறதோ அது கண்டிப்பாக நடக்கும், நல்லதாகவே நடக்கும் அப்படின்றத ஞாபகம் வைத்துட்டு வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ஹரிணி தேஷ்குமார். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் அனைவரையும் விரைவில் சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.